வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதை என்ன அழகா இருக்கேனா வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு. வணக்கம் வாக்காள பெருமக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் நல்ல நியூ இயர் வரப்போகுது. எல்லாரும் ரெசல்யூஷன்லாம் எடுக்க போறேன்னு கிளம்பிடுவீங்களே. புதுசு புதுசா கண்டுபிடிக்கல. எங்கல இருந்து வாரி எவ்வளவு புதுசா. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன வருஷம் என்ன மாறுச்சு, இந்த வருஷம் மட்டும் என்ன மாறப்போகுது, வெறும் கேலண்டர் மட்டும்தான் மாறப்போகுது, நம்ம லைஃப் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பழைய ஜோக்கையே போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன், உங்களால உங்க லைஃபை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா மாத்தவே முடியாது. லைஃப் அப்படியே தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல உங்களால மாத்த முடியும். லைஃப் ஸ்டைல மாத்துறது மூலமா லைஃப் எப்படி போனாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு தெம்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சோ எதா இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து சும்மா வாயால சொல்லிட்டு போனா மறந்துடுவாங்க. இப்ப நானே ஒரு மோட்டிவேஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷன் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கணும்டா அப்படின்னு இருக்கும். ஆனா அடுத்து ஒரு காமெடி ரீல் வந்துச்சுன்னா மோட்டிவேஷனை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சது. ஸோ எதா இருந்தாலும் நம்ம ட்ராக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அது சரிப்பட்டு வரும். உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா. சரி, அதுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து சிஸ்டமேட்டிக்கா போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். முதல் போட்டு தொழில் பண்றடா. உங்க எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் பண்றதுக்கு ஒரு டூல் ரெடி பண்ணி தர போறேன். அந்த லைஃப் ஸ்டைல் டூல 30 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, 4 ஃபாலோ பண்ண போறேன். அது வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப வேகாலாம் இருக்க போறது கிடையாது. நம்மளோட பிளெக்சிபிலிட்டிக்கு நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியே வாழ போறோம். நம்மளோட லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வடிவமைக்க போறோம். இந்த ஜிம்முக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல எல்லா டயட்டையும் எல்லாத்தையும் விட்டுரு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம சின்னதா செதுக்க போறோம். நம்ம வேற ஆளா இருப்போம். 2025 மார்ச் வரும்போது நம்ம வேற ஆளா இருக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள், மனதளவுலையும் உடம்பளவுலையும். சோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த 30 நாள் செக்லிஸ்ட வந்து நாளையில இருந்தே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்னைய மாதிரியே நீங்களும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, 1 வாரம் கழிச்சு நான் வேற லெவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதேதான் நானும். சரி, ஜனவரி 1ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி வந்து இந்த மாசம் பொங்கல் இருக்கு, 26ஆம் தேதி லீவ் இருக்கு, நிறைய லாங் வீக்கெண்ட் இருக்கு, கொஞ்சம் பிப்ரவரில இருந்து ஆரம்பிச்சுக்கலாமே அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிங்க, போட்டு பொழந்து தள்ளிடுவேன். ஓகே, இப்போ ஃபுல்லா தெரியுறேன்னா சரி. இவ்வளவு நேரம் மண்டை கட்டானதே தெரியாம பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா? இதுதான் வந்து அந்த சீட்டு. உங்களுக்கு வந்து 30 நாளைக்கு போட்டு வச்சிருக்கேன். டேட் போடல, நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேணும்னா இங்க டேட் அப்படின்னு போட்டுறேன். நீங்க கீழே இருந்து டேட் எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி செய்ய வேண்டியதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல போன்ல வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்றேன். இதை வந்து நம்ம வந்து டெய்லி நம்மளே ஒரு மார்க், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கே ஒரு ஸ்கோர் ரெடி பண்ண போறோம். அதுவும் நான் எப்படி அப்படின்னு இந்த வீடியோட அடுத்தடுத்து சொல்றேன். ஃபுல்லா பாருங்க வீடியோ, மறந்துடாம லைக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லி நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? வேக் அப் பிஃபோர் 7. நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்க 7க்கு முன்னாடியே வேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதை 6ன்னு மாத்திக்கோங்க. ஸோ ஏன்னா எப்பயுமே நம்ம காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ரேரா ஒரு மாசத்துக்கு ஒரு 7-8 நாள் சீக்கிரம் எழுந்திரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, என்னமோ நாள் நிறைய நம்மளுக்கு டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப காலையிலேயே நம்ம வந்து ஒரு ஆங்ஸியஸாவோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்ஷன் ஆகாம இருந்தாலே அன்னைக்கு நாள் தரமா இருக்கும். அதனால வேக்கப், எனக்கு வேக்கப் பிஃபோர் 7 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சர்வரோக நிவாரணி ஒன்று இருக்கு. உங்களுக்கு வந்து படபடன் வருதா, ரொம்ப டென்ஷனா இருக்கா, தலைவலிக்குதா, கோபமா இருக்கா, இல்லைன்னா ரொம்ப ட்ரௌசியா இருக்கா, தூக்கம் வருதா, என்ன நடந்தாலும் தண்ணி குடிங்க ப்ரோ, தண்ணி குடிக்கடா. ஸோ தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் வாட்டர் பர் டே. பர் டே கூட வேணாம், 3 லிட்டர் வாட்டர் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோ. ஓகே, காலையில சீக்கிரம் எந்திரிச்சாச்சு, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்.
கண்டிப்பா 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். ஓகே, அது வந்து கரெக்டா ஒரு 1 hour கேப் வச்சு நீங்களே ஒரு அலார்ம் வச்சுக்கலாம், இல்ல ரிமைண்டர் வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஆப் இருக்கு, இல்ல வாட்ச் இருக்கு. இதுல நீங்க என்னனாலும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்ல மேனுவலாவே உங்களுக்கு கான்சியஸா ட்ராக் பண்ண முடியும்னா ட்ராக் பண்ணிக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 to 3 லிட்டர் தண்ணி உங்களோட உடலுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட வேலைக்கு ஏத்த மாதிரி. ஒரு சில பேர் டெஸ்க் ஜாப்ல இருந்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு தண்ணி குடிக்காம இருப்பாங்க. ஆபீஸ்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த மனித பதர்கள் நீங்க என்ன பண்ணாலும் ஏதாச்சும் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எப்பெல்லாம் வருதோ போங்க, உங்களோட ஹெல்த் தான் உங்களுக்கு முக்கியம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நான் வந்து புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், இது இவ்வளவு இருக்கணும், அது இவ்வளவு இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம நார்மலா சாப்பிட்ற நம்மளோட சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லா தேவையான எல்லாமே இருக்கு. நிறைய பேர் வந்து நான் கஷ்டப்படுறேன் ப்ரோ, ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. அந்த காசுக்கே 4 இட்லி வாங்கி சாப்பிடலாம். சோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேய் கதை சொல்லிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இனிமே சொல்லாதீங்க. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ். டீப் ஃப்ரைடு ஃபுட்டை வந்து டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க் ரெண்டையும் ஒரே இதில் போட்டுரும். ஜங்க் ஃபுட், டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட், இது வந்து நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா சாப்பிடாம இருக்க முடியாது. பட் அதை வந்து நம்ம வந்து லிமிட் பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த செக்லிஸ்ட்ல வந்து டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட் அப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து நீங்க என்னைக்கெல்லாம் சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. என்னைக்கு சாப்பிடல அன்னைக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நான் இப்போ வந்து கடைசி இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கொண்டு வர போறேன். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றது ஒரு இந்தியன் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வாலண்டரியாவே வந்து நீங்க வந்து இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஜங்க் ஃபுட்டையும் டீப் ஃப்ரைடு ஃபுட்டையும் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் என்னோட நோக்கமே. அது ஏன்பா டீப் ஃப்ரைடும் ஜங்க் ஃபுட்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல சமைச்சு சாப்பிட்றவங்களே வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃபிளவர் ஃப்ரை வீட்லயுமே ஃப்ரை செஞ்சா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நார்மல் வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லது. ஸோ ஆனா டெய்லி நம்ம வந்து சாப்பிட முடியாது. நம்ம நினைச்சா சாப்பிடலாம், டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஸோ என்னைக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கோர் கூடும். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் கிரீன் லீஃப். கீரை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்லயே நிறைய கிடைக்கும். இல்ல நம்ம வீட்லயே வந்து தற்சார்பு வாழ்க்கை, இயற்கை விவசாயம் பண்ணலாம். அது வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஃப்ரூட்ஸ், கிரீன் லீஃப் வேணாம். கிரீன் லீஃப் மட்டும் தனியா போட்டா நானே ஃபெயில் ஆயிடுவேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன் லீஃப்னு போட்டுறேன். ஃப்ரூட்ஸ் ஆர் கிரீன் லீஃப். ஓகே, நோ சுகர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். நீங்களே வருத்திக்க கூடாது. இந்த லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றது ஒரு வந்து என்ஜாயிங் ப்ராசஸா இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுறது, நம்மளோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது வந்து நம்ம என்ஜாய் பண்ற ப்ராசஸா இருக்கணும். ஒரு குழந்தை வளர்ற ப்ராசஸ் மாதிரி. ஸோ சுகர் இன்டேக்கை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டாலாம் கட் பண்ண வேணாம். ஸோ நான் இந்த செக்லிஸ்ட்ல சுகர் இன்டேக்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க வந்து என்னைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாகும். என்னைக்கு சாப்பிடலையோ அன்னைக்கு உங்களுக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஆல்டர்னேட்டா நீங்க ஃப்ரூட்ஸுக்கு போகலாம். அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட் மாறணும். எதையுமே வலுக்கட்டாயப்படுத்தி, எதையுமே காதலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் சரி, எதையுமே வலுக்கட்டாயப்படுத்தி நம்மளால கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நாள் நிலைக்காது. நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டு வரணும். வேணாம், ஓகே, ரொம்ப வந்து My கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். இப்போ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பிசிக்கல் ஹெல்த் பத்தியே இருக்கு. மென்டல் ஹெல்த்தையே நம்ம வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம மனசு வந்து இப்போ இருக்கிற காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆங்ஸியஸ்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன், வாக்கிங் போகணும், நேச்சரை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா
நம்ம வந்து இப்போ ஒரு பிஸியான ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், இல்ல டிராவல்ல இருக்கோம், ரொம்ப சத்தமான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நம்ம எங்க போய் இயற்கையை தேடுறது, எங்க போய் எமோஷனல் சப்போர்ட்டை தேடுறது? அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மோர் தென் 80% நம்மளால கம்மி பண்ண முடியும். பிரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் சுகர் இன்டேக்கு, பிரீத்திங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ். வந்து நம்ம பிசிக்கலா பண்ற எக்ஸசைஸ் தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணும், அந்த ஹார்மோன்ஸ் தான். ஸோ மினிமம் 30 minutes ஒர்க் அவுட்னா நீங்க ஜிம்முக்கு தான் போகணும்னு கிடையாது. உங்க மொட்டை மாடியில போய் நீங்க 1/2 மணி நேரம் நடக்கலாம், இல்ல அப்படின்னா சும்மா சேர்ல உட்காந்து ஸ்ட்ரெச் பண்றது இருக்கு. பட் 30 minutes நீங்க வந்து கண்டிப்பா டெய்லி ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இல்ல டெய்லி முடியாதவங்க வீக்லி 3 to 4 times பண்ணியே ஆகணும். அது இந்த செக்லிஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். யாரும் வந்து பொய் கணக்கு எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் டெய்லி 1 hour வித்தவுட் ஸ்கிரீன் டைம். ஒரு நாளைக்கு நம்ம ஆபீஸ்லயும் லேப்டாப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் நோண்டிட்டு இருக்கோம். நான் பண்ற தப்பும் அதுதான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 hour முடியாதவங்க ஃபர்ஸ்ட் 30 minutesல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 hour கம்பல்சரியா எந்த ஸ்கிரீனுமே, லேப்டாப், டிவி, வாட்சு, மொபைலு எதையுமே பார்க்காம உங்க லவ்வபிள் பர்சன் கூட உட்காந்து பேசலாம். இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் பெட்ஸ் வச்சிருக்கீங்களா அதை விளையாடலாம். நல்லா ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். அதுவே அவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான். நீ போக போக இந்த செக்லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து மாசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். 9 இருக்கு, இன்னும் ஏதாச்சும் ஒண்ணு சேர்க்கலாமா? ஸ்லீப் மினிமம் 7 hours ஸ்லீப். மினிமம் 7 hours ஸ்லீப். கரெக்டா 10 வந்துருச்சா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் எப்படி அப்படின்னு சொல்லி தரேன். நீங்க ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் 1. அன்னைக்கு அந்த டாஸ்கை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா 0. பார்ஷியலி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 0.5. பார்ஷியலினா மினிமம் ஹாஃப் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் குடிச்சிருந்தீங்கன்னா தான் 0.5. அதுக்கும் கம்மியா குடிச்சிருந்தீங்கன்னா 0 தான் கொடுக்கணும். இதுதான் ஸ்கோரிங் சிஸ்டம். ஸோ வேக் அப் பிஃபோர் 7 அப்படின்னா 1. 3 லிட்டர் வாட்டர் என்னால குடிக்க முடியல, பாதி தான் குடிச்சிருக்குன்னா 0.5. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன் 0. ட்ரைடு ஃப்ரூட்ஸ், டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட்டை நான் அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் 0. கிரீன் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன் அதனால 1. சுகர் இன்டேக்கு நான் அன்னைக்கு இப்போ எந்த சுகர் இன்டேக்கும் பண்ணல அதனால 1. பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 times பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் ப்ரிஃபர் பண்றேன். பட் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஸோ பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் பண்ணல அன்னைக்கு 0. 30 minutes ஒர்க் அவுட்டுக்கு என்னால பண்ண முடியல. பட் 15 minutes நான் வாக்கிங் போனேன் 0.5. அதுக்கப்புறம் 1 hour ஸ்கிரீன் டைம் இல்லாம என்னால இருக்க முடியல. பட் 30 minutes இருந்தேன் 0.5. அதுக்கப்புறம் மினிமம் 7 hours ஸ்லீப் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் என்னுடைய இன்னைக்கு ஸ்கோர். 10க்கு 5.5 எடுத்திருக்கீங்க. நேத்து 5.5 இருந்துச்சு, இன்னைக்கு 7.5 இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்த நாள் நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, அன்னைக்கு நைட்டு காலையில எந்திரிக்க முடியல, லேட்டா எந்திரிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து நீங்க வந்து வீக்கெண்ட் சண்டேஸ்லயும் உங்களோட சீட் டேஸ்ல வந்தா நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க 3 டேஸ்க்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்டா 3 டேஸ் மாதிரியே 30 டேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் வந்து கவுண்ட் 5. உங்களோட ஸ்கோர் வந்து 5 தான். 30 நாளைக்கு நீங்க உங்களோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு 5.5 என்னோட லைஃப் ஸ்டைல் ஸ்கோர், அடுத்த நாள் 7.5, அடுத்த நாள் 2 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எதெல்லாம் விட்டோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணி அடுத்த நாள் நம்மளை விட நம்ம பெட்டர் பர்சனா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு நம்ம தான் காம்படிட்டரா இருக்கணும். அதுதான் இந்த செக்லிஸ்டோட கான்செப்ட். ஸோ நீங்க தான் உங்களோட ஹை ஸ்கோரை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அவுட் ஆஃப் 10 உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் இது வரைக்கும் 7.5 அப்படின்னா நீங்க அடுத்து வந்து 8.5, 9, 10 அச்சீவ் பண்றதுதான் உங்களோட டார்கெட். அண்ட் எல்லா நாளுமே நம்மளால பர்ஃபெக்டா இருக்க முடியாது, ஒரு சில நாள் நம்ம மிஸ் பண்ணுவோம், அன்னைக்கெல்லாம் ஸ்கோர் கம்மியாகும். ஸோ நீங்க வந்து இந்த மந்த் எண்ட்ல உங்களோட ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த மந்தோட ஆவரேஜ் இவ்வளவு இருக்கு, அடுத்த மந்தோட இவ்வளவு ஆவரேஜ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேற ஒரு பர்சனா இருக்கும். அதுதான் என்னோட கான்செப்ட்.
ஸோ இதை நானும் ஃபாலோ பண்ண போறேன், நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ ஒரு மாசமும் இந்த செக்லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 2025 எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஆண்டா அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறந்துடாம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க.